ராணிப்பேட்டை அருகே பெண் கருவுற்றிருந்த போதே சிசுவுக்கு உள்ள நோயையும் குறைபாட்டையும் கண்டறியாமல் அரசு மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி குழந்தையின் சடலத்தோடு நடத்தப்பட்ட போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஏபிஎம் சர்ச் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மோகன் காயத்ரி தம்பதி. இவர்களுக்கு 6 வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் 2ஆம் முறையாக கருவுற்ற காயத்ரி அந்த பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு பின்பு காயத்ரி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த பச்சிளம் குழந்தை மூளை வளர்ச்சியின்றியும் இதயத்தில் ஓட்டை உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகளுடன் பிறந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 5, 7 மற்றும் 9வது மாதங்களில் எடுக்கப்படும் ஸ்கேனில் இது தெரிய வந்திருக்கும். இதுகுறித்து மருத்துவர்கள் தங்களிடம் தெரிவிக்கவில்லையா எனவும் பெற்றோரிடம் கேட்டுள்ளனர். தொடர்ந்து குழந்தை மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. இதனால் ஆவேசமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களின் அலட்சியத்தை கண்டித்து அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலை SR கேட் பகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலில் குழந்தையின் சடலத்தோடு நியாயம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த அரக்கோணம் நகர காவல்துறையினர் மற்றும் மருத்துவ அலுவலர் குழந்தையின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அங்கதானே நீ கேட்கணும், இங்க எப்படி நீ கேட்கலாம்? அப்போ 5ஆம் மாசத்திலே கரு கலைச்சு செஞ்சிருக்கணும். பண்ணாதது உங்க தப்பு. எங்களை நீங்க கேள்வி கேட்க கூடாது. அதே மாதிரி இங்க இருந்து யாரோ ஒரு இன்சார்ஜ் லேடி வந்து காயத்ரி சொன்ன ஒரு வார்த்தை இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல பார்மசிஸ்ட் படிக்காதவர் வந்து எப்படி வந்து மருந்துகளை கொடுக்க முடியும்? அவரே வந்து ஓபி போடுறது, அவரே மாத்திரைகளை கொடுக்குறது ஒரு விஷயம். 2வது, மாவட்ட சுகாதார அதிகாரி சொன்னா கூட பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு உரிய நிவாரண நிதி வழங்கணும். உரிய நிவாரண நிதி வழங்குறதுக்கு உண்டான விஷயங்களை பேசுங்க. நீங்க அடுத்த முறை வந்து டிஎஸ்ஓ வரது, அடுத்த என்ன ஸ்பெஷாலிட்டி வரலாம். 2வது, பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு உரிய நிவாரண நிதி தமிழக அரசு கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்ததோடு கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளனர். ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து நமக்கு சரியான இழப்பீடு வரலன்னா ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்தில் இருக்கிற அருந்ததி அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி, அருந்ததி அமைப்புகள் அண்ணாவே, அருந்ததி மக்கள் அண்ணாவே ஒரு அலட்சியம் இருக்கிறதுனால ஒன்று திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கிட்டே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம். உரிய நிவாரணம் வந்து கொடுக்கறதா வந்து நமக்கு அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நம்ம ஏத்துட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம மதிப்பளிச்சுட்டு இங்க இருந்து கலைஞ்சு போகலாம். அடுத்த நடவடிக்கை அவங்க எடுக்கிற வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கலாம். மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் மருத்துவர்கள் மீது நடவடிக்கையும் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு நிவாரணமும் அரசு கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஏதோ பேசணும்.